வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வெயிட் கெயின் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் டே 4 பார்க்க போகிறோம். வழக்கம் போல் காலையிலேருந்து தோட்டத்துக்கு போயிட்டேன். அங்கே போனவொடனே சூப்பராக இருந்தது. அப்படியே 2 தடவை வந்து வாவ். இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னா காலையிலையும் மதியானம் கீரை வித் பாவக்காய். பொழுது சாஞ்ச உடனே வண்டி எடுத்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இதாங்க என் ஜிம்மு பாஸ்கர் ஃபிட்னஸ். ஃபர்ஸ்ட் 20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்போவோ அதுதான் வேணும். 30 கவுண்ட்ஸ் விடாமல் போகிறேன். நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சுது. இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா பார்பல் லாட். ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்பலை தூக்கிட்டேன். 12 ஹெவியாக ஒர்க் அவுட்டு. ஒரு 3 செட்டு கண்டினியூவாக விடாமல் அடி தூக்கு. அடுத்த கிளாஸ் வந்து லாட் புல் ஓவர். லாட் புல் ஓவர் வந்து ஃப்ரண்ட்டு. உங்களால் முடிஞ்ச வெயிட் வரைக்கும் நல்லா ஃபுல் பண்ணணும். அடுத்தது கிளாஸு அதுவும் சேம் கிளாஸு சேம் பொசிஷனில் போடணும். அடுத்தது வந்து சிட்டிங் லாட் புல் ஓவர். இது வந்து நீங்கள் உங்கள் பேக் வந்து எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். நீங்கள் எவ்வளோ வந்து புல் பண்ணுறீங்களோ பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். லேட்லேயே ஒரு சூப்பரான கிளாஸு, நல்லாவே இருக்கும் டிஃப்ரென்ஸு. ஈவினிங் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறமா சத்து மாவு. இது நல்ல வெயிட் கெயினிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என்னை ஃபாலோ தட்டிட்டு மிஸ்டர் ராகுல் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வெயிட் கெயின் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் டே 4 பார்க்க போகிறோம். வழக்கம் போல் காலையிலேருந்து தோட்டத்துக்கு போயிட்டேன். அங்கே போனவொடனே சூப்பராக இருந்தது. அப்படியே 2 தடவை வந்து வாவ். இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னா காலையிலையும் மதியானம் கீரை வித் பாவக்காய். பொழுது சாஞ்ச உடனே வண்டி எடுத்து ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இதாங்க என் ஜிம்மு பாஸ்கர் ஃபிட்னஸ். ஃபர்ஸ்ட் 20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்போவோ அதுதான் வேணும். 30 கவுண்ட்ஸ் விடாமல் போகிறேன். நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சுது. இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா பார்பல் லாட். ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்பலை தூக்கிட்டேன். 12 ஹெவியாக ஒர்க் அவுட்டு. ஒரு 3 செட்டு கண்டினியூவாக விடாமல் அடி தூக்கு. அடுத்த கிளாஸ் வந்து லாட் புல் ஓவர். லாட் புல் ஓவர் வந்து ஃப்ரண்ட்டு. உங்களால் முடிஞ்ச வெயிட் வரைக்கும் நல்லா ஃபுல் பண்ணணும். அடுத்தது கிளாஸு அதுவும் சேம் கிளாஸு சேம் பொசிஷனில் போடணும். அடுத்தது வந்து சிட்டிங் லாட் புல் ஓவர். இது வந்து நீங்கள் உங்கள் பேக் வந்து எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். நீங்கள் எவ்வளோ வந்து புல் பண்ணுறீங்களோ பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். லேட்லேயே ஒரு சூப்பரான கிளாஸு, நல்லாவே இருக்கும் டிஃப்ரென்ஸு. ஈவினிங் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறமா சத்து மாவு. இது நல்ல வெயிட் கெயினிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என்னை ஃபாலோ தட்டிட்டு மிஸ்டர் ராகுல் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.